ஏன் விஜயகாந்த் உபாந்து ஏன் மத்திய மாநிலத்தை கண்டித்து பீட்டா அமைப்பை தான் நான் கலைக்கிறேன். பீட்டா அமைப்புங்கிறது யார்? பீட்டா அமைப்புக்கு தலைவர் யார்? விநாயகன் யாருன்னா நீங்க உங்களுக்கே தெரியும். அதல்ல நான் சொல்ற பீட்டா அமைப்பை கலைக்கணும் என்பது எங்களுடைய வாதம். அவங்களுக்கு என்னடா திருத்திமுள்ள என்னன்னு தெரியும். இது ஒண்ணு மாட்டுக்கு மேல ஒட்டையா அப்படி வளைஞ்சிருக்கமே திமுள் ஊருக்கு ஒரு பேர் இருக்கும். சரி திமுள்ள எப்படி அப்படிங்கிறது வர ஆள் போய் பிடிக்கும். மாட்டு வாழை கட்டிக்கிறாங்க. மாடு வேகம் ஓடுறதுக்கு மாட்டு வாழை கட்டிப்பாங்க. இது இயற்கை. மாட்டு வாழை 10 பேர் பார்த்தோம். 10 பேர் 10 ஆளை பிடிக்க சொல்ல பார்த்தோம். 10 ஆளும் பிடிக்கிங்க தயார்தான், 2 ஆளும் பிடிக்க தயார். நீ ஒரு ஆளுங்கன்னா மற்றவங்க வேலையெல்லாம் அடிபடுறதில்ல. சரி, ஏன் பீட்டா அமைப்பை பிடிச்சிடுறீங்க? பீட்டா அமைப்பு தமிழ்நாட்டில் பத்திரம்தான் இருக்கா? கேரளாவில் யானையை கட்டி போராடிக்கிறீங்க. யானை என்ன யானை அடிக்கிறேன், யானை எத்தனை வரப்படுது, யானை எத்தனை படுதுங்களா? வடக்க பூரா ஒட்டகம் ஓடிக்கிட்டு எல்லா இடத்துலையும் ஒட்டகத்தில் என்ன பண்ணுங்க பார்ப்போம். ஒட்டகத்தை நீங்க அடிக்கல, ஒட்டகத்தை நீங்க இழுத்துட்டு போல வண்டியில ஒட்டகத்தில் பண்ணுங்களா? ஏண்டா என்னமோ காலமாட பிடிக்கிறமா எனக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண கப்பிட்டா. தெரியாம கப்பிட்டா சொல்றாங்களே. இவர் வந்து நீலக்கண்ணீருடைய திமுக அவன் தான் கருத்தப்பட்ட கலைஞர் வந்து ஓடி போய் நீ ஓட்டே விடுங்க. அதுவும் ஒரு தொலைக்காட்சி ஜாதிகா எந்த ஜாதிக்கு யாரும் பயப்படலாம். அப்பவே ஜாதிக்காரர் ஒருத்தர் போய்க்கிறாரு. அப்ப எந்த ஜாதிக்கு யாரும் பயப்படலாம் பயப்படாம இது வந்து தமிழர் வீரமலை. தமிழருங்கிறதுல வீரமலையாட்டு தானே. ஏன் விவசாயிகளுக்கு நீங்க குரல் கொடுத்துருதான் அந்த விவசாயிகளுக்கு மதம் குரல் கொடுத்து ஏன் நாங்க முதல்ல குரல் கொடுத்தோம். முதல்ல குரல் கொடுத்து முதல்ல ஜெயிலுக்கு போன எங்க கட்சிக்காரங்க அன்னைக்கு எல்லாரும் ஜெயில போயிட்டு இருக்காங்க. அவங்க வேலை வாங்கலாம். சரி, இவர் ஏன் நீடிக்கு நீர் வடிக்கிற சன் 3 பேருக்கு மாத்திரம் 1 லட்சம் ரூபா கொடுத்தா 3 பேருக்கு மேல இறந்துருக்காங்க. இதுல ஒரு மந்திரி சொல்றாரு சைக்கிள் தெரியுமா அப்படிங்கிற அனுபவம். ஒரு மந்திரி விவசாயிகள் எப்படியாச்சாங்க. சரி, பொம்பளையில இருந்திருக்கேன் கடலூர்ல. அதுங்க ஒண்ணுமே இல்லை. அவங்க பால்காரர்கள் சாப்பிட்டாங்க சொல்றாங்க. அது என்னக்கா? அது விவசாயிகள் ஏதோ கலெக்டர்களை போய் சொல்லக்கூடாது. கரெக்டா சொல்லணும். கோர்ட்டு அதான் சொல்லிச்சு. நீயா ஆயுள் கொடுக்குறாங்க. ஆனாலும் கோர்ட்ல போய் வைக்க முடிஞ்சு உங்களுக்கு கோர்ட்டு சொன்னா நீங்க ஏதாவது எக்கு தப்பா ஏதாவது போடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க வந்து சகல கோர்ட்டு ஒரு ஸ்ட்ராங் முடிவு பண்ணி நீங்க போங்க. எத்தனை விவசாயம் எத்தனை விவசாயிகள் ஸ்ட்ராங் சொல்ல முடியும். கோர்ட்டே தயவு செய்து இருக்கின்ற ஆளுகின்ற கட்சியை நம்பாதீங்க. நம்பாம நீங்க ஒரு ஆளை போட்டு போய் பாருங்களேன் என்னென்ன அக்கப்போர் நடக்குது என்பது உங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரிதான் ஏன்னா நீங்க நிறைய அக்கப்போர். சரி, இது தமிழ்நாடு பிரச்சனை தானே. ஜல்லிக்கட்டு என்பது தமிழ்நாடு. நம்ம மாடை கட்டிட்டு இப்படி பட்ஜெட் என்பது தமிழ்நாடு. ஜல்லிக்கட்டு மஞ்சள் எல்லாமே தமிழ்நாடு. பொள்ளாச்சியில் கூட ஓடு ஊர்ல இருந்து இங்க இருந்து வரும். சரி, உடுமலைப்பட்டிலிருந்து ஹாய் பண்ணிட்டு வருவாங்க. அது மஞ்சள். சரி, அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. மாடு மஞ்சள் மாட்டு மஞ்சள் போட்டு ஓட்டுறதுக்கு எனக்கு அதுதான். அதையும் தான் தடை பண்ணா இல்லடா. அது வந்து வியாபாரம். என்னடா பேட்டானா குழந்தை. ஹிந்தியில பேட்டா அமைப்புங்க. பேட்டா என்றால் ஹிந்தியில் குழந்தை. நம்ம சொல்ற பேட்டா வேற, இவங்க சொல்ற பேட்டா வேற. நம்ம சொல்ற பேட்டா குழந்தை. குழந்தை இந்த பேட்டாவும் ஒண்ணுதான் அப்படிங்கிற நம்ம பொறுத்தவங்க. உங்களுக்கு என்னடா தெரியும் எங்களை பத்தி? ஆக நான் ஏன் இதை சொல்லுகிறேன்னா, கூட அவசரம் கூட தமிழ்நாடு பிரச்சனை தானே. தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனை, தமிழ்நாட்டில் நடக்கிற
பிறகு தமிழக அரசு தான் அவசர சட்டம் இயற்றணும். அவசர சட்டம் இயற்றி அவசரத்தை பாஸ் பண்ணி வச்சுக்க. தமிழக அரசு ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க, யாருக்கும் பயப்படாம மந்திரிகள் வச்சு மந்திரிகள் மீட்டிங் போடுங்க. சட்டசபை 25 எங்களுக்கு தயவுசெய்து 14ஆம் தேதிக்கு அவசரமா நீங்க ஒரு மீட்டிங் கூட இல்லை. எல்லா கட்சிக்காரரும் இங்க வந்து நடத்துனாங்க. எல்லா கட்சிக்காரரும் எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நாங்களும் தான் பார்க்குறோம். நாங்கள் வரலங்கிறதுக்காக, சட்டசபைக்கு வரலங்கிறதுக்காக நீங்களாக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. நான் என்ன சொல்றேன், பாஸ் நாளைக்கு கோர்ட்டு கட்டாலும் யாரு கட்டாலும் சொல்லாமல் நாங்கள் ஏற்கனவே நீங்க போட்டியா அப்ப எனக்காக நீ அவசரமா போட்டிருக்க. எனக்காக கோர்ட்டு சொல்லும், எனக்காகத்தான் நீங்க அவசரத்தை கூட்டி மந்திரி சபையை கூட்டி அவசரம் சட்டமும் முன்னாடியே மந்திரி சபையை கூட்டி சட்டம் பண்ணி. இப்ப நான் விஜயன் சொன்னங்கிறதுக்காக நீங்க ஒன்று சட்டம் போட வேண்டாம். சட்டம் போட்டா இந்த விஜயகாந்துக்கு அடிப்படை அடியப்படி உங்களை யார் அடிப்படைனா 14ஆம் தேதி கூட போடுங்க, 12ஆம் தேதி போடுங்க. ஆனால் 13 எத்தனாம் தேதி மாடு கொடுப்பீங்க? 5 வயசு 10 வயசு 11 வயசு நீங்க வந்து பார்த்தா அது வந்து மாடி இடையில வந்து நடிக்க போனதுனாலதான் அடிக்கடி வர முடியும். பாலம் எனக்கு கூட பாலம் மாடு, என் படையை கூட பாலம் கூட வரதுங்களா கொஞ்சம் ஜல்லிக்கடை போகணும் பார்க்குறேன். அவங்க பையன் கூட சொல்லுவான், நடி அந்த ஜல்லிக்கட்டை போவா நான் கூட்டு போறேன். அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டை இவர்களையும் தடை பண்றாங்க. இங்க இருந்தே ஒரு 10-15 20 அதுக்கப்புறம் இது ஏன் நடக்கும்? ஒரு 3 நாள் அல்ல 5 நாள் நடக்கலாம். நடக்கட்டவே நடக்கிற வரைக்கும் நடக்கணும். 3 மாதம் கூட நடக்கணும். 3 மாதமே எந்த ஊரும் ஜல்லிக்கட்டு நடக்கணும். அந்நியோ ஒரு காலக்கெடு 5 நாள் தான் நடந்தது. எங்க வீட்டில் அத்தனை ஒரு சின்ன கண்ணிலே வளர்க்கணும். லட்சுமி ஒரு மாடு, அதே மாதிரி நானே வந்து மீனாட்சிங்கிற ஒரு மாடு, 3 நாங்கள் வந்து வேற ஒரு நான் வளர்க்க இடம் இல்லை. வளர்க்குறதுக்கு டாப்பெல்லாம் போட்டு இப்போ அது வந்து வெயிலில் காயக்கூடாது, வெயிலில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக போட்டு அப்போ எங்கள் வீட்டு பிள்ளைங்க மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ எப்படா நீங்கள் மாத்திர களமாட்ட துன்புறுத்துறீங்க, நீங்கள் மாத்திரம் சொல்கிறீங்க. அவங்கவுங்களும் பிள்ளைங்களை வந்து நான் வளர்க்குறேன். எங்கள் மாமா நான் சின்ன வயசில் ஆமாம் எங்கள் மாமா ஒரு பையன் அவரு பேர பணத்தோட கூட்டு வந்துருக்கு கலந்து மாடு சும்மா சுற்றி போயிடும். விருதுனாருக்கெல்லாம் வண்டி வரும், 3 மைலுக்கு இங்கே வண்டி வரும். வண்டியில் கம்பி நீங்கள் அடிச்சு தான் வந்துருக்கீங்க. நீங்கள் வேணாம் மெதுவாக எனக்கு வேணா அப்படிமா. அப்போ இப்படி வந்து தயவுசு மாடெல்லாம் கொடுக்க முடியாமோ அப்படின்னு என்ன அப்படி நம்ம மாட்டு பண்ணிவிட்டோம். பாபாவை கூட திட்டி விட்டா போய் என்ன பாபா ஏன் அப்படி நடந்துக்கிறார் அப்படின்னு சொல்லி பேசாமல் திட்டிட்டு இருந்தால் மாடை பற்றி அப்படி ஒவ்வொருத்தங்க மாடுகளை எப்படி ஒவ்வொருத்தங்க 2 பிள்ளைங்க தான் நடக்கிறாங்க. குடுப்பாட்டி சீராட்டி முட்டை. நான் வந்து ரெகுலர் ரேஸ் பண்ணும் பொழுது பொள்ளாச்சியில் உழவர் மகன் ரெகுலர் ரேஸ் அப்பதான் எனக்கு தெரியும் ரெகுலா வண்டிக்கெல்லாம் முட்டை கொடுக்குறாங்க. மாடு முட்டை சாப்பிடும், எல்லாமே சாப்பிடும். அப்பதான் வைக்கணும். அப்ப ஒரு மாட்டு வண்டி கட்டணும்னா 190 மாடுக்கு 150 வண்டிகள்னா 300 மாடுகளுக்கு 300 பைக்கெட் வாங்கி 350. ஏன்னா வியாதி வந்து விடக்கூடாது என்பதற்காக 300 மாடுகளுக்கும் தெரியும். இவங்க எல்லாரும் பீட்டாவா இவங்க என்ன 300 மாடுகளுக்குன்னா வச்சா அது வேற கதை. அதை விட்டுங்க. அப்ப என் பையன் கேட்கிறான், என்னடி இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரிலாம் இருக்கலாம் முறையில தமிழர் சொல்ல ஒரு படம் நின்று போச்சு. அதை பத்தி ஆளுகின்ற கட்சியும் ஏற்கனவே ஆண்ட கட்சி மத்தியிருக்கேன். தயப்பாடு தான் வாங்கினேன். காது கொடுத்த திருத்தம் வாங்கி அக்ரிமெண்ட்ல கையிலான எல்லாரும் எனக்கு வாங்கி வச்சிருக்கேன். ஆக இதுக்காக நீங்க அது வந்து இது வந்து புதுநலம். இது தமிழன் என்று சொல்லுகிற படத்துக்கு நானாக குரல் கொடுத்துதான் பொதுநலம். சுயநலமாக எதையும் பொதுநலம் என்றால் இதுதான் பொதுநலம். அது சுயநலம்.
சொல்ற புரியுதா? சுயநலமாக நாம் செல்வோம் என்று எல்லோரும் எனக்கு அதெல்லாம் நம்ம பொதுநலமை இதையா சினிமாவை போய் எடுத்துப்பாங்க. என் பையனே ஒன்று என்ன நினைக்கிறான், அவனே ஒன்று நீ எல்லாம் புத்தக நீ இருக்கிற அவன் தான் தமிழ் அப்படி உயிர் அவன் தனிக்கு போயிட்டு அவங்க முன்னாடி 10 போயிட்டாங்கன்னு அவங்க அம்மா என்ன அவங்க அம்மா மாதிரியில் இருக்காங்க, இல்லை இங்கே வந்திருக்காங்களோ வேறு டெல்லிக்கு வந்திருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னு சொல்லுகிறேன், அவ்வளவு தூரம் என்னை கண்ணும் கருதோ பாதுகாக்கிறவங்க தான் என்ன செஞ்சிருக்க மாதிரி நம்ம நாட்டை வச்சிருக்கீங்க. மாடையும் கண்ணும் கருப்பாவாங்க. வாடிவாசல் என்பது இவங்களுக்கு தான் தெரியும். வாடிவாசல் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்காங்களா? சென்னையில் இருக்கவங்கள பார்க்கறதுக்காக நேற்று போட்டோ எடுத்தேன். வாடிவாசலும் போட்டோ எடுத்துருக்காங்கன்ட்டு நான் ஈஸியா எப்படி சொல்றீங்க? இதைய ஊர் மாடுதான் மனைவி உங்களுக்கும் அங்க ஜாதிக்கு மாடு கொடுத்தாரு ஒன்றும் இல்லை. அப்போ நீங்களும் அதே தான் நடந்து வரீங்க. அப்படி அந்த இடுக்குன்னு தான் நான் நடந்து வரணும். அப்போ பார்த்த சார் கூட சொன்னேன், எனக்கு அந்த வாடிவாசலை மறைத்து ஒரு மேடம் பண்ணுறாங்க. நம்மளோட கூட்டத்தை பற்றி கவலை இல்லை. கூட்டம் கொஞ்சமாக நஞ்சமாக இருந்தாலும் கவலை இல்லை. ஆனால் வருகின்ற நேரத்தில் இவங்க எப்போ சொன்னாங்களோ பாரு. ஆனால் கூட்டத்தை பற்றியெல்லாம் வாடிவாசலை மறித்து நீங்கள் மேடம் பண்ணக்கூடாது. அப்போ பார்த்து சென்னையிலிருந்து கொண்டு இங்கே இருக்கிறவங்க பார்த்துக்கிறவங்க வச்சு இருந்தாலும் அங்கூட்டு வந்து ஏன் வாழ சந்தத்தை நான் சொன்ன மட்டும் இல்லை, இருக்கவங்களும் கேட்கணும்னு இருக்காங்க. ஆக இதை ஏன் இது நானே சாதாரண ஒரு 3 மாடு தான் நடக்கும். 3 மாடு வளர்க்கக்கூடிய நம்ம பண்ற மாடு ஒருத்தனை கொண்டு எக்ஸ்ட்ரா வீட்டில் கொண்டு நீங்கள் போனார் எல்லாருக்கும் போடுங்க. அப்படியே நடைபெறுகிற மாடு எப்படி இருக்க நீங்கள் பாருங்கள். மண்ணை குத்தணும், மாட்டு கொம்பு சீவ வேண்டும் இல்லையா? மாடு உடனே டிவியில் போடுறான். அது குத்துறதையே காட்டுறாங்க. குத்துற பிடிக்கிறது தான் காட்டுறாங்க. டிவிக்காரன் கூட பார்த்தீங்கன்னா மாடு பிடிக்கவும் மாடு தூக்கி அணைக்கிற பிடிச்சி முருகரை போட்டா என்ன தூக்கி வந்தாலும் இதை போட்டாலும் மயங்கினான். அதை வடக்கத்துக்கான பேட்டா சொல்லி நீங்க புரிஞ்சுக்கணும்.